தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மோடி, அமித்ஷா ஆகியோர் எந்த அளவுக்கு வாக்கு திருத்தல ஈடுபட்டிருக்கிறார்கள், குறிப்பாக அந்த மாநிலத்துக்கு சம்பந்தமில்லாத ஆட்களை உள்ள கொண்டு போய் இறக்கி அவங்கள பிஜேபிக்கு ஓட்டு போட வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு பீகாரில் ஆதாரப்பூர்வமாக முதற்கட்டத்தில் மிக அதிர வைக்கக்கூடிய ஆதாரங்களோடு வெளியாகி இருக்கிறது. பாஜகவினுடைய ஒரு ராஜ்யசபா எம்பியில தொடங்கி சாதாரண வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கட்சிக்காரர்களை எந்தெந்த ஸ்டேட்லலாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் வாக்காளராகி ஓட்டு போட வைக்கிறார்கள் என்கிற ஒரு பகீர் உண்மை இப்போது வெளியாகி இருக்கிறது. யார் அந்த பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி? சமீபத்தில் தான் அவருக்கான பதவி காலம் முடிந்திருக்கிறது. அந்த எம்பி டெல்லியில் இருந்து கொண்டு ஏறத்தாழ இப்போ 8-9 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஓட்டு போட்டு பாஜக ஆட்சி மலர வேண்டும்னு பேசிட்டு இப்போ பீகாரில் போய் ஓட்டு போட்டு அதே விரலில் மையோடு நின்று போஸ்ட் கொடுத்தது அப்படிங்கிறது அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவங்க வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சி 2 விரலில் மையோடு அவங்களும் மாட்டியிருக்கிறாங்க. இப்படியான பல விஷயங்கள் எம்பியில் தொடங்கி சாமானியர்கள் வரை என்னென்ன விஷயங்கள் ஆவணங்களாக வெளியாகி இருக்கிறது. என்னுடைய உண்மைத்தன்மை, பாஜக இப்படியாக எஸ்ஐஆர்ங்கிற பேரில் இருக்கிற வாக்காளர்களை நீக்கிட்டு இன்னொரு பக்கம் இப்படி வேற மாநிலத்தில் இருந்து ஆளை உட்கார வச்சு ஜெயிக்கிறாங்களா என்பது முக்கிய கேள்வியாக கிடக்கிறது. இதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் லோன எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள். ஓட்டு திருட்டு பல வகையில் நடக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பலவிதமான மோடஸ் ஆப்பராண்டின்னு ஏற்கனவே பட்டியலிட்டு இருக்கிறார். இந்த மோடஸ் ஆப்பராண்டியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாதேவ்புராவை பேசினார், ஆலந்தில் பேசினார். மகாதேவ்புராங்கிறது உங்களுக்கு இருக்கிற வாக்காளர்களை சேர்ப்பது, அதே நேரத்தில் டெலிஷன் அப்படிங்கிறத ஆலந்தில் பண்ணாங்க. இது எல்லா தொகுதியிலையுமே நீக்கமும் இருக்கிறது, சேர்த்தலும் இருக்கிறது, பல வகையில் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆரில் மிக பயங்கரமாக பீகாரில் ஒரு பெரிய விஷயமெல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். 65 லட்சம் பேர் நீக்கினது, மொத்தமாக போனது இதெல்லாம். இப்போ அந்த மாநிலத்துக்கு சம்பந்தமில்லாத ஆட்களை கூட்டி கொண்டு போய் அங்கு வாக்காளர்களாக மாற்றுவது, அதுக்கு ராஜ்யசபா எம்பி கூட விதிவிலக்கல்லைங்கிறது தான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்குது. பீகாரில் தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு அஃப்கோர்ஸ் பாஜகவினர் போட்டாங்க, மாற்றத்துக்கான வாக்கு விக்ஷித் பீகார் இப்படியெல்லாம் போட்டு பல விதத்தில் போடுவாங்க இல்லையா. அப்படி வரும்போது தான் அதனுடைய பேக் ட்ராக் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப பெரிய அளவுக்கான எஃபர்ட்ஸை ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட் நியூஸ் செய்திருக்கிறது. குறிப்பாக முகமது ஜுபைர் அவர்கள் ரொம்ப டயர்ட்லெஸ்ஸாக எஃபர்ட்ஸை போட்டு அது தொடர்பான விஷயங்களை சேகரித்து பொதுவெளிக்கு கொண்டு கொண்டிருக்கிறார். நம்ம இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல பாஜகவினுடைய எம்பி யாருன்னு பார்த்தார்லாம் ராகேஷ் சின்ஹா. 6 ஆண்டுகள் பாஜகவினுடைய எம்பியாக இருந்தார். 2019 25 வரைக்கும். கடந்த பிப்ரவரி மாதம் அவருடைய பதவி காலம் முடிவடைகிறது. அந்த ராகேஷ் சின்ஹா நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, ராகேஷ் சின்ஹா நவம்பர் 6ஆம் தேதி பீகாரில் வாக்கு போட்டு அவருடைய போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டை பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பீகாரில் ஓட்டு போட்டு அந்த மையோட போஸ்ட் கொடுக்குறார். அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட்டடிச்சு இந்த பக்கம் போனீங்கன்னா 5 பிப்ரவரி டெல்லியில் அவர் ஓட்டு போட்டுவிட்டு அவங்க இணையரோடையோ இல்லை வீட்டில் இருக்க பெண்ணோடவோ நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இருக்கிறது, அவங்களுடைய மகளோ அவங்க கூட நிற்கிற அந்த ஃபோட்டோவோட 5 பிப்ரவரி எங்கே எலெக்ஷன் நடந்தது? டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ நீங்கள் டெல்லியினுடைய வாக்காளரா பீகாரினுடைய வாக்காளரா எப்படி இந்த 6 மாதத்துக்குள்ளே மாற்றிக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து இங்கே தவி குதிச்சு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உடனே அவர் என்ன சொன்னார், நான் பீகாருக்காரன், டெல்லிக்கு வந்துட்டேன், டெல்லியிலே தான் இருக்கணுமா, அதனால் திரும்ப பீகாருக்கு போனேன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது, ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்குது. நீங்கள் அங்கேயே வந்து உங்களுடைய அன்றாட பணிகளை செஞ்சாதான். ஆனால் ராகேஷ் சின்ஹா ஆர்டினரி சிட்டிசன் கிடையாது. அப்புறம் எப்படி சேர்த்தீங்க? எப்படி ஆர்டினரி சிட்டிசன் இல்லைன்னா, அவர் இன்றைக்கும் ப்ரொஃபஸராக ஈவினிங் காலேஜில் டெல்லி யூனிவர்சிட்டியில் அவர் அதிக ஆசிரியராக வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு, லெக்சரராக விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக அவர் போய் கொண்டிருக்கிறாருங்கிறத அவருடைய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள்லேருந்து எல்லோரும் சொல்கிறாங்க. செப்டம்பர் மாதம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த அந்த ஆசிரியர்கள் அது தொடர்பான ஏதோ ஒரு தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக அவர் போய் நின்றுருக்கிறாரு. அங்கே தான் இன்றைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தாங்க வாக்கிங் போயிட்டு இருந்தார். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பாஜகவினுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை கிளம்பி கொண்டு போய் பீகாரில் இருந்து ஓட்டு போடுன்னு கிளப்பி இருக்கிறாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. ஜுபைர் அதை இது பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் ராகேஷ் என்ன சொல்கிறார், எலெக்ஷன் ஐடியில் பீகார் அட்ரஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் அவர் இன்னமும் டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய மோதிலால் நேரு காலேஜில் டீச்சராக இருக்கிறார். டெல்லியில் வேலை செஞ்சுக்கிட்டு
நேட்டிவ் பிளேஸில் போய் போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை, துண்டிச்சிட்டு தான் அவர் போய் டெல்லியில் எம்எல்ஏக்கு நீங்கள் எலெக்ஷனை ஓட்டு போடுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருந்திருக்கக்கூடாது. இருந்திருந்தால் நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தமாகுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒன்று டெல்லியில் அங்கே போட்டது தப்புனா பிப்ரவரி மாதமே சீட்டிங் கேஸில் உள்ளே போயிருக்கணும், இல்லை இப்போ போயிருக்கணும். ஒரு எம்பி பண்ணுற வேலையை அங்கே இது அப்படின்னு இந்த இடத்துல முகமது ஜுபைர் அம்பலப்படுத்தியிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, அவர் ரிசைன் பண்ணிவிட்டு பீகாருக்கு பர்மனெண்ட்டாக போயிருக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மற்ற டிபெண்டன்ஸ் எல்லாரும் டெல்லியில் தான் ஓட்டு வச்சுருக்கிறாங்க. இவர் மட்டும் மாற்றிக்கிட்டு போய் பாஜகவுக்கு வாக்களிக்க பீகாருக்கு ஓடி இருக்கிறாருங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது. ஸோ அது ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்தது பாஜகவினுடைய மற்ற காரியகர்த்தாக்கள் இவங்கெல்லாம் இப்போ உள்ளே வராங்க. உதாரணத்துக்கு சந்தோஷ் ஜான் ஒருத்தர், அவருடைய வாக்குகளை பார்த்துருவோம். 5 பிப்ரவரி மாடல் போலிங் ஸ்டேஷனில் இருந்துட்டு 5 பிப்ரவரியில் அதை காவி துண்டோட போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. போஸ்ட் கொடுத்தவர் அப்படியே பார்த்தா குடும்பமாக கிளம்பி போய் பீகார் எலெக்ஷனில் இப்போ 6ஆம் தேதி வாக்களித்திருக்கிறார்கள். கூட ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி அஃப்கோர்ஸ் முகம் மறைக்கப்பட்டிருக்கு. பட் இவருடைய ஐடென்டிட்டி பார்த்தீங்கல்ல, அதாவது டெல்லியிலே அவருடைய ஃபேஸை வச்சு செல்ஃபி, அங்கே ஃபேமிலியாக நின்றுக்கிட்டு ஃபோட்டோனா, குடும்பமே பீகாரில் இருந்தால் டெல்லியில் நீங்கள் எப்படி ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இது முக்கியமான கேள்வியாக இருக்குது. சந்தோஷ் ஜா பாஜகவினுடைய காரியகர்த்தாவாக இருக்கிறார். அவருக்கு அங்கே லோக்கல் லெவலில் அவருக்கு பொறுப்புகளும் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் ஜா, அவரும் இதே வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஹேஷ்டாக் பிஜேபி டெல்லின்னு போட்டு பிஜேபியில் ஓட்டு போட்டு பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேங்கிறத அவர் பிஜேபி டெல்லி போட்டிருக்காரு. அதை விட மிக முக்கியமானது விக்ஷித் டெல்லி வருவதற்காக, விக்ஷித் பாரத்னு பிரதமர் சொல்கிறார் இல்லையா, அதே போல் விக்ஷித் டெல்லி வருவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன் அப்படின்னு நெற்றியில் அவர் திலகத்தோடு போய் போடுறாரு. அதே சஞ்சய் ஜா விக்ஷித் பீகார். நீங்கள் பாருங்கள், டைலாக் அதே தான். நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஒரு இது ஒன்று வைரல் ஆச்சு. அமித்ஷா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்தியாவிலேயே ஊழலில் முதலிடம் மேற்கு வங்கம் தான், இந்தியாவிலேயே ஊழலில் முதலிடம் தமிழ்நாடு தான், இந்தியாவிலேயே ஊழலில் முதலிடம் ஜார்க்கண்ட் தான், இந்தியாவிலேயே ஊழலில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா தான், இப்படின்னு அந்தந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்தந்த ஊர் பேரை சேர்த்து சொல்லுவார் எதிர்க்கட்சி ஆளுற மாநிலமாக இருந்தால். அந்த மாதிரி டெம்ப்ளேட் அதே தான். விக்ஷித் டெல்லியில் ஓட்டு போட்டால் விக்ஷித் டெல்லி, பீகாரில் ஓட்டு போட்டால் விக்ஷித் பீகார், என்டிஏ சர்க்கார், அது எல்லாத்துக்கும் பொது தான். என்டிஏ சர்க்கார், பிஜேபி மட்டுமே ஆட்சிக்கு வரும்னா பாஜகவே அப்படின்ட்டு பிஜேபி சர்க்காரனே போட்டுருவாங்க. கூட்டணியாக இருந்தால் என்டிஏ அது மட்டும் மாற்றிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவர் நமக்கு என்ன கேள்வினா, இது வெளியில் வந்துருச்சு. சஞ்சய் ஜா அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார், என்டிஏக்கு தான் வாக்களிச்சுன்னு வேறு பெருமையாக வெளியில் வந்து போடுறாரு. போட்டதை வெளியில் சொல்லிக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட உரிமைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதுக்கு தான் போடணுன்னு அங்கே போய் கட்டாயம் தான் படுத்திருக்க கூடாதானா, இவர் இந்த 6 மாதத்திற்குள் எப்படி மாறி வந்தார்? பாஜகவில் அவருக்கு பொறுப்பில் இருக்காருன்னா அந்த பொறுப்பு என்ன ஆச்சு? அப்படி பொறுப்பாளர்களை வேறு ஸ்டேட்டுக்கு போகிறான்னா அவர் இங்கெல்லாம் நீங்கள் போட்டிருக்கணும். இவர் திரும்ப இப்போ என்னன்னா, இவர் அப்படியே இமீடியட்டாக ஓட்டு போட்டு முடிச்சுட்டு ஓட்டு ஷிஃப்ட்டை மாற்றிக்கிட்டு மேற்கு வங்கத்தில் போய் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு கிளம்பி போவாரா? அந்த தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா? பாஜக செய்யுமா? இதுக்கு அடுத்து பிஜேபியினுடைய இன்னொரு ஒர்க்கர் நாகேந்திர குமார் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் பார்த்திங்கன்னா 5 பிப்ரவரி ஓட்டு போட்டுட்டு போஸ்ட் டெல்லியில், அப்படியே பார்த்தா இந்த பக்கம் பீகார் வாசலில் நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட அந்த கழுத்தில் அந்த மஃப்ளர், பிஜேபி கொடி மஃப்ளர்லாம் கட்டிக்கிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசக்கூடிய நிகழ்ச்சியிலலாம் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ மேலே அங்கே தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் முன்னாடி போய் நின்று அப்படி இப்படி பிடிச்சி ஒரு செல்ஃபி, தலைவர் முகம் போடியத்தோட கவர் ஆகிற மாதிரிலாம் ஒரு செல்ஃபி எடுத்துடலாம் போட்டிருக்கிறார். நாகேந்திரகுமார் இப்போ பீகாரில் இருக்காரா டெல்லியில் இருக்காரா? அவர் யார் இங்கிட்டிருந்து கொண்டு போனா? கெஜ்ரிவாலே காலியானது, இந்த மாதிரி வேறு ஸ்டேட்லேருந்து ஆளை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து தான் அவரை காலி பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதைத்தான் உத்தவ் தாக்கரே அஃப்கோர்ஸ் தோல்விக்கு பிறகு தான் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். இந்த மாதிரியான ஆட்களை வெளியில் இருந்து கொண்டு வந்து உள்ளே நிரப்பி பிஜேபி ஓட்டை அவங்களுக்கு விழ வச்சு ஜெயிச்சிருக்கு, இங்கே இருந்தவங்களை நீக்கியிருக்கிறாங்கன்னு எலெக்ஷனுக்கு பிறகு கண்டுபிடித்து அவர் சொன்னதுங்கிறதும் அதுவாக தான் இருக்குது. ஸோ சந்தோஷ் தாஸ், சஞ்சய் ஜா, இவர் நாகேந்திர குமாரை பார்த்தோம், ராகேஷ் சின்ஹா பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரபாத் குமார் அப்படின்ட்டு அவருடைய ட்விட்டரோட இதை பார்க்குறோம். பிரபாத் குமார் அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஃபார் யூகே
உத்தரகாண்ட் யூகேன்றது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம இவர் வெளிநாடு வாழ் இந்தியர் போல் யூகேனா யுனைடெட் கிங்டம்னு நினச்சோம். அப்புறம் உத்தரகாண்டை தான் அவங்க யூகேன்னு சுருக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஏன்னா அவர் உத்தரகாண்டில் வளைச்சி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய இதை பார்ப்போம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஃபோட்டோ ஜுபைர் அவர்கள் தான் அதை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாளைக்கு இங்கே 2 நாளைக்கு முன்னாடி அவர் பீகாரில் ஓட்டு போடுறார், ஓட்டுட்டின் பீகார். ஆனால் 2022 உத்தரகாண்டில் ஓட்டு போட்டிருக்கார், 2024 போட்டிருக்கார், 2019. ஸோ 2024 எம்பி எலெக்ஷன், 22 அதே போல் பார்த்தீங்கன்னா 22 உத்தரகாண்ட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு போடுறாரு, 19 லோக்சபாவுக்கு மோடிஜிக்கு அவர் ஓட்டு போட்டிருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், ஏறத்தாழ 6 வருஷம் உத்தரகாண்டில் இருக்கிறார். இப்போவும் உத்தரகாண்டக்காரராகத்தான் தன்னை போட்டு நான் அதில் தான் இருக்கேன் அப்படின்றத அவர் போட்டிருக்கிறாப்புல. அப்படி இருக்கிற உத்தரகாண்டுக்காரர் பீகாரில் போய் எப்படி இப்போது ஓட்டு போட்டார் இந்த பிரபத்குமார்? இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? பிரபத்குமாருடைய வாக்கு உத்தரகாண்டில் இருந்து அந்த இதை எடுத்து சுபைர் போடுறாரு. உத்தரகாண்டில் அவருடைய வாக்கு நீக்கப்படவில்லை. அவருடைய ஓட்டர் ஐடியோட எபிக் நம்பர் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறது. அப்போ ஒரு ஸ்டேட்டில் நீக்காமல் நீங்கள் போய் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கிறீங்கோ, ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்கோ, ஏமாத்திருக்கிறீங்கோ அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இப்போது அம்பலப்பட்டு இருக்கிறது. அப்போ இப்படி தான் இதை நம்ம ஏன் இப்போ இந்த இடத்துல வரோம்? இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 2 விரல் மையோடு ஒரு எம்பி மாட்டினாங்கிறது தான் இன்னும் பயங்கரமானதாக இருக்குது. பீகாரில் ஒரு இளம் பெண் எம்பி ஷாம்பவின்னு அவங்களுக்கு பேர். சிராக் பஸ்வானுடைய கட்சியில் அவங்க எம்பியாக இருக்கிறார்களே, ஐ திங்க் 5 எம்பிகளும் என்னமோ இருக்கிறாங்க சிராக் பஸ்வானுக்கு. அதில் அவங்களும் ஒரு எம்பியாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கிறாரு. ஸோ இப்படியான ஒரு அரசியல் ஃபேமிலி வந்து ஓட்டு போட்டுட்டு வெளியில் நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ அந்த போஸ்ட் அப்படிங்கிறதும் 2 விரலில் மைங்கிறதும் பிரபலமாக வைரலாக மாறி இருக்கு. 3 பேருமா நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபோட்டோஸை இந்த அவங்க கொடுத்தது வெளியில் ஓட்டு போட்டுட்டு வந்து ஃபேமிலியாக போஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தா எல்லாரும் இந்த விரலில் காட்டுறாங்கன்னா அவங்க இந்த விரலில் காட்டுறாங்க, அதில் மை இருக்குது. இல்லை இந்த விரலில் காட்டுங்கன்னு அவங்க சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த விரலை மாற்றினா இதுலையும் மை இருக்குங்கிறது தான் அன்னையிலேருந்து பேசுவார்லாம் இருக்குது. எத்தனை முறைமா ஓட்டு போட்டிங்க, 2 விரலையும் உங்களுக்கு எப்படி மை வச்சாங்க அப்படின்னு. ஒரு சிட்டிங் எம்பிக்கே 2 விரலில் மை வைக்கிறீங்கன்னா நமக்கு புரியல. இப்போ அவங்க போட்டது 2 முறை ஓட்டு போட்டார்களா, எப்படி அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் 2 விரலையும் வச்சாங்க, இப்படியான பல கேள்விகள் எழுகிறது. ஸோ இது ஒரு பேட்டர்னாக செய்திருக்கிறார்கள். இது விவாதத்துக்குரியதாக மாறிச்சு, சர்ச்சைக்குரியதாக மாறிச்சு. அவங்க லாஸ்ட்டில் சொன்ன பெண் எம்பி அவர்கள் நீங்கள் ஓரம் ஒதுக்கி வச்சாலும் நீங்கள் இப்போ மாநிலமாக எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்கே கொண்டு போய் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டு போய் குடியமர்த்தி ஜெயிப்பது அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னாக பாஜக செய்கிறதாங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் இன்னொரு ஸ்டேட்டில் ஆக்டிவாக அவங்களுடைய எலெக்ஷன் எபிக் ஐடி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு சொந்த ஊரில் நீங்கள் எப்படி கொடுத்தீர்கள்? இப்போ இவ்வளோ தூரம் அம்பலப்பட்டு செல்லதில்லை. யாராவது ஒருத்தர் மேலே ஆச்சும் தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஞானேஷ்குமார் பாஞ்சு சட்டத்தின் ஆட்சி தான் நடக்க வேண்டும்னு இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து அவங்க மீது வழக்கு பதிவு செய்து ஏமாற்றியதாக அல்லது சீட்டிங் செய்ததாக ஏதாச்சும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருவாங்களா? பாஜக எம்பிலாம் வேண்டாம், சாதாரண காரியகர்த்தா மேலே கை வச்சுருவாங்களான்னா அதை கூட செய்ய மாட்டாங்கங்கிறது தான் பரிதாபத்துக்குரிய யதார்த்தமாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. ஸோ இந்த இடம் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். இதை ஏன் நம்ம இவ்வளவு எடுத்து விரிவாக பேச வேண்டியிருக்குன்னா, இதே மெத்தட் அல்லது இதே பேட்டர்ன் நாளை தமிழ்நாடு தேர்தலிலும் முயற்சி செய்யப்படலாம் என்கிற பேரபாயம் நமக்கு உருவாகி இருக்கிறது. இது அச்சுறுத்துவதற்காகவோ பயமுறுத்துவதற்காகவோ இல்லை. இங்கே இப்போ நம்ம திரும்ப கேட்குறது, வெளிமாநில தொழிலாளர்களை இங்கே வேலைக்கு வந்தவர்களை அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய வாக்கை பிடிங்கிட்டு தமிழ்நாட்டில் அவங்கள நேச்சுரல் சிட்டிசன்ஸாக நேச்சுரல் ரெசிடென்ஸாக அவங்க மாறினதுனால இங்கேயே ஓட்டு கொடுங்கங்கிறத செய்யதையும், இப்படி இன்னொரு ஸ்டேட்டில் வாண்டடாக போய் மாற்றி பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காகவே சம்மந்தமில்லாத ஆட்களை இங்கே கொண்டு வந்து மெம்பர் ஆக்குவதையும் மிக நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அது இந்த மண்ணினுடைய தன்மையை நம்ம மீன் பண்ணுறது, இந்த மண்ணுக்கு என்று இருக்கக்கூடிய அரசியல் பார்வைகளை அதை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்று சொன்னால் அந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிற
பாயிண்ட் இருக்குது. ஸோ இது மிக மிக பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இப்படியான ஒரு இடத்திற்கு போய் ஒரு தேர்தல் ஆணையமே செயல்படுவது ஹேண்ட் இன் க்ளவ் வித் ஒரு ஆளுங்கட்சியோடு அப்படிங்கிறது உள்ளபடியே எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இதை இந்த அளவுக்கு அம்பலமானாலும் கூட இதை எதிர்க்கட்சிகள் அடுத்து எப்படி நகர்த்த போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது. அப்படியான பல விஷயங்கள் அதனுடைய ஃபாலோ அப்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து நம்ம கூடுதலாக மற்றும் ஒரு காணொலியில் கூட சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.